நாளே வரும். அன்று சுத்தமான இடங்களில் மருதாணி செடிகளை பயிர் செய்விக்கலாம். மருதாணி மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு தண்ணீர் ஊற்றி வணங்கலாம். அல்லது உங்களுடைய வீட்டிலேயே மருதாணி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வைத்து அந்த மருதாணி செடியை 3 முறை வலம் வந்து உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 2 வரி ஸ்லோகம் சொல்லலாம். வாமசோக நராபீஷ்ட மதுமாச சமுத்பவ பிபாமி சோக சந்தப்தோ மாம் அசோகம் சதா குரு. ஓ மருதாணி மரமே, உனக்கு அசோகம் அதாவது துன்பத்தை போக்குபவன் என்ற பெயர் அல்லவா? மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகி இருக்கிறாய். நான் உனது அருளை பெறுவதற்காக உனது இலைகளை எடுத்துக் கொள்கிறேன். பலவித துன்பங்களால் சூழப்பட்டு எரிக்கப்பட்டவனாய் இருக்கும் என்னை எனது துன்பங்களை எல்லாம் விலக்கி வசந்த காலம் போல் எவ்வித துன்பமும் இல்லாமல் எப்போதும் என்னை நீ காப்பாயாக என்பதே இதன் பொருள். இதை சொல்லி மருதாணி இலைகளை எடுத்துக்கொள்ளலாம், சாப்பிடலாம்னு சொல்லப்படுறது. இதனால் நமது உடலில் இருக்கும் பற்பல நோய்கள் துன்பத்திற்கு காரணம்